மருமகள் காலை சக்கரை தான் கட்டிக்கலன்னா இந்த வீட்டுக்கு மாடா உழைச்சி தீரேனே. யாருக்காவது என் மேலே அக்கறை கொஞ்சமாவது இருக்கா? அவங்கவுங்க வேலையாக வேண்டும், அதற்கு நான் உழைக்கணும். ஏன் நல்லது கெட்டது என்று ஒன்று கிடையாது, அப்படிதானே என்று ஏகமாய் பொருந்தி தள்ளினாள் தன் கணவன் சீனிவாசவனிடம் ராதா. குறிப்பாக பெண்கள் திருமணத்திற்கு பின் என்னவோ அத்தனை பிறந்த வீட்டு உறவுகளையும் மறந்தும் துறந்தும் அல்லது பிரிந்தும் வருவதுதான் என்ன ஒரு கொடுமை. இந்த ஒரு காரணத்திற்காகவே புகுந்து வீட்டர்கள் நன்றியோடு இருக்க வேண்டாமா? தற்போது தாயின் உடல்நிலை சரியில்லை என தகவல் வந்துள்ளது. ஒரு 8 பார்த்துவிட்டு வரலாம் என்றால் மாமியார் மாமனார் தனது மகனுடன் காசிக்கு யாத்திரையாக நாளை புறப்பட உள்ளனர். சென்றால் வருவதற்கு 2 வாரங்கள் குறைந்தது ஆகும். தன் ஒரே பிள்ளை, அதனுக்கு 10ஆம் வகுப்பு தேர்வுகள் நடக்க இருப்பதாலும் கூட இருந்து அவன் படிப்பதற்கு வசதியாக மாமனார் மாமியாரை காசிக்கு இதுதான் சரியான சமயம் என அவர்கள் கிளப்பியதே ராதாதான். ஒரே நாத்தி சுதா மருத்துவம் இறுதி ஆண்டு படிக்கிறாள். அவளும் அவள் படிப்பில் புலி, ஏகத்திற்கும் பிஸி. என்ன ஒரு இக்கட்டான நிலை! தாயை பார்ப்பதா, மகனின் படிப்பை பார்ப்பதா? இவர்களின் பயணம் தடைபட நாமே காரணமாகிவிடக்கூடாது என்ற தவிப்பில் உறக்கமே வரவில்லை ராதாவிற்கு. அனைத்து வேலைகளையும் முடித்து மருந்து மாத்திரையெல்லாம் அத்தைக்கும் மாமாவிற்கு கொடுத்து மீதி ஊருக்கு எடுத்து செல்ல என பிரித்து கொடுத்து அவர்களின் பயணத்திற்கு வேண்டிய துணிகளை எடுத்து வைத்துவிட்டு அங்கே ஒரேடியாக குளிர என கம்பளி எடுத்து வைத்து தனது அம்மாவின் உடல்நிலை பற்றி அவர்களிடம் சொன்னபோது, அச்சச்சோ அப்படியா, உடம்ப நன்றா பார்த்துக்க சொல்லு, நீ வேற இப்போ போக முடியாத சூழ்நிலை, பாவம் என்று பரிதாபம் காட்டி அவர்களின் கவலையை அங்கேயே முடித்து கொண்டனர். இரவிற்கான உடை மாற்றி சாப்பிடாமலே படுக்கையறை அடைந்து கணவனிடம் சொன்னதுக்கு, இது வேறையா, நாங்கள் எங்கேயாவது கிளம்பினாலே பொறுக்காதே உங்கள் அம்மாவிற்கு என கேட்டதற்கு தான் மேலே ராதா ஆரம்பத்தில் புலம்பியவை அனைத்தும், நீங்கள் கிளம்புங்கள், நான் போய் பார்த்து கொள்ள முடியலையே என்ற வருத்தம்தான். அதை கூட நான் உங்களிடம் சொல்லக்கூடாதா என்று வருத்தப்பட்டு அவனிடம் ஓடினாள். பொழுது நல்லபடியாக விரிந்து காலையிலே நாத்தி சுதா தன் கல்லூரியின் மூலமாக வெளியூர் முகாமிற்கு செல்ல வேண்டியிருப்பதாக கூறி புறப்பட்டு போய்விட, தனியாக தானே இருக்கிறோம், கிராமத்திற்கு போய் பார்த்துவிட்டு வந்து விடலாமே என நினைத்து, கிளம்பி போய்விடாதே, மதனின் தேர்வுகள் இருக்கு, அவன் படிக்கணும் என அத்தை கூறி கிளம்பி சென்றிட, இவள் மனமோ வீட்டு வேலையில் ஈடுபடவில்லை. அண்டைய உதவியுடன் மருத்துவமனை சென்று திரும்பி வந்த பின் அம்மாவிடமிருந்து வரும் செய்திக்காக காத்திருந்தாள். இருதலை கொல்லியாய் தவித்திருந்தாள். மாலை வரை செய்தி எதுவும் வரவில்லை. இவள் அலைபேசியில் அழைத்து பார்த்தபோதும் அம்மா எடுக்கவில்லை. கவலை இன்னும் கூடிப்போனது ராதாவிற்கு. ராதாவிற்கு வேலைகள் எதுவும் ஓடவில்லை. மனதிற்கு பிடிக்காமல் கண்ணீருடன் காத்து இருந்தால் அம்மாவின் அழைப்பிற்காக. இரவு அம்மாவிடம் இருந்து அழைப்பு வரவே ஆர்வமாய் ஓடிப்போய் எடுத்து பேசினார். தான் நல்லா இருப்பதாகவும் நாத்தி சுதா இங்கே வந்து அவளை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு சென்று காமித்ததாக கூறி மகிழ்ச்சியாக பேசினாள். ராதாவிற்கோ ஆச்சரியம். நாத்தியிடம் அலைபேசியை தருமாறு கூறினாள். சுதா, என்னம்மா இது, ஏதோ கேம்ப் என்று சொன்னாயே, பொய் சொன்னே அண்ணி, இங்கே தான் கேம்ப். பூர்ணமாக அம்மா நலமான பின் தான் நான் அங்கே வருவேன், நீங்கள் தைரியமாக இருங்க என்றாள் சுதா. எனக்காக ரொம்ப சிரமப்பட்டு இருக்க நீ என சொன்னதற்கு, இதில் என்ன சிரமம் அண்ணி, நீங்கள் எங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ வருடமா எங்களுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்திலே செய்திருக்கிறீங்க. நான் கூட எங்கள் வீட்டாரை கவனிக்காமல் படிப்பு என போன பிறகு எங்கள் அப்பா அம்மாவை உங்களோட பெற்றோரை போல நீங்கள் கனிவாக பார்த்துக்கிட்டீங்க. அதை விட இதை பெரிதா என்ன? சுதா, நீ மருத்துவம் மட்டும் படிக்கலை, மனிதத்தையும் சேர்த்து படுத்தியிருக்கின்றாய். நல்லா இருக்கணும் நீ என மனதார வாழ்த்தினாள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.